இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம், அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லை. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாயிட்டாரு. சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு வச்சுக்குவாங்க. அவர் பேசுவார். இன்னொன்று கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில், அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க 2 பேர், மருமக மகன். எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும், உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதில் துரைமுருகன் நாங்கள் என்ன நடக்கணும், தைரியம் இருந்தால் கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தால் கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன். தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி நமது உலகமே போற்றுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் கண்டவெல்லாம் பேசுறான். ஒரு 41 பேரை அப்பாவி மக்களை கொண்டுபுட்டு ஒரு கொலைகாரன் விஜய் அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுறான். ஆமா, என் மேல வன்மத்தை கொட்டுறீங்கன்றான். 2026 நான் யாரு காட்டுவேன்றான். அவன் சொல்றான் 2026 நான் யாருன்னு காட்டுவேன், மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்கன்றான். இவனை என்னவோ தூக்கி போய் அப்படியே கோட்டையில் சொருகிற மாதிரி மக்கள் இவன் சொல்றான். விஜய் 2026 மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்கன்னு. 41 பேர் கொலை பண்ண ஒரு கொலைகாரன், கட்டின பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தாத மற்றவ கூட குடும்பம் நடத்துறவன், 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு உல்லாச வாழ்க்கை வாழக்கூடியவன் திமுக ஆட்சியை பத்தி முதலமைச்சரை பத்தி பேசுறான். அவன் சொல்றான் அதிகார மமதையோடு இருக்கிறாராம் முதல்வர். இவன்லாம் பேசுறான் நம்ம தலைவர் தளபதி பத்தி. நான் என்ன பேசுறது எனக்கு என்னன்னே ஒன்றும் புரியலிங்க. ஏன்னா இவன்லாம் பேசுறான். ஜெயலலிதா கிட்ட போய் கை கட்டினு நின்ன பாடூஸ் பையன், ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன் இந்த நடிகர் விஜய் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு இப்படி நின்னான். அம்மா 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 நின்னா. ஏன்னா அந்த பொம்பளை உனக்கு ரிவீட் அடிச்சிச்சு. அந்த தலைவான ஒரு படம் ஒன்று எட்டான், அதில் ஒரு பாட்டு ஒன்று வச்சு போட்டான். இவன் ஆட்சிக்கு வர மாதிரி, இவன் முதலமைச்சர் ஆகிற மாதிரி ஏதோ டைலாக் எல்லாம் வச்சான். பிச்சு எடுத்துச்சு அந்த பொம்பளை. அப்பனும் புள்ளியும் போய் காலில் சரணடிஞ்சானுங்க. இப்போ இவன் நம்மளை பற்றி பேசிட்டோம். விஜயே ஜெயிக்க மாட்டான். இவன் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த ஆதவர்ஜனான்னு ஒரு ஃப்ராடு பையன் ஒருத்தக்கிறான். வாத்தா அவங்க அம்மாவில் அந்த ஆதவர்ஜனான்னு ஒருத்தக்கிறான். திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிறவன் பொறிக் பையன். அவன் என்ன பேசுறான்? எப்ப கை வச்சு பாருங்க, விஜய் மீது கை வச்சு பாருங்க. தைரியம் இருந்தா என் தலைவர் விஜய்க்கு வீட்டுக்கு வந்து பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள இளைஞர்கள் நுழைவார்கள், ஒரு மயிரும் நுழைய மாட்டாங்க. என்னது? ஒரு மயிரும் நுழைய மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 41 பேர் இவனுங்க கொண்டானுங்க இல்ல, அப்பவே விஜயை தூக்கி உள்ள போட்டிருக்கணும். இந்த ஆதவர்ஜனான ஒரு புறம்போக்கத்துக்கிறான் பாருங்க, திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிறவன், இவனை தூக்கி உள்ள போட்டுக்கணும். அந்த இன்னொருத்தக்கிறான் பாருங்க, அந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தன், அந்த பாண்டிச்சேரிக்கார, 85 பேசுவான். 85 80 தலைவர் பேசுறான்ல, அந்த புஷி ஆனந்தனே மயிர் ஆனந்தனும், அவனை தூக்கி உள்ள போட்டுக்கணும். இவனெல்லாம் தூக்கி உள்ள போட்டிருந்தா இவனுங்கெல்லாம் இவனை பேசியிருப்பானுங்களா? உண்மையிலே தப்பு நம்ம பக்கம் தாங்க இருக்குது. நான் எது இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சலா பேசுறவன். தப்பு நம்ம பக்கம் இருக்குது. இவனுங்களை தூக்கி உள்ள போட்டிருந்தா 41 பேரு கொண்டானுங்க. 41 பேர் கொண்டானுங்க. அப்ப விஜய் தூக்கி உள்ள போட்டிருக்கணும். அவன் ஆதவர்ஜுனா பேசுறான், அவனை ஒட்டு வச்சுக்கிறோமேங்க நம்ம. அவன் ஆதவர்ஜுனா திருட்டு பையன். அவன் திருட்டு லாட்டரி சிட்டிக்கிற பொறுக்கி புறம்போக்கு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன். அவன் பேசுறான், இஷ்டத்துக்கு பேசுறான். முதலமைச்சரை பேசுறான், நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதியை பேசுறான், ஆட்சியை பேசுறான். நம்ம வேடிக்கை தானே பார்க்கறோம். உன விட்டு வச்சுக்கிறோமே.
உள்ள தூக்கி பாத்ரூம்ல வலிக்கு வந்தானா பேசுவானா? அந்த இன்னொருத்தன் யாரு, அமுல்ராஜ் IAS, அவன் தான் விஜய் வீட்டு ரைடுக்கே போனவன். அவன் இப்ப அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கனான். அவன் சொல்றான், இதெல்லாம் தாய்மார்கள் சிந்திக்கணும். அவன் விஜயனுடைய கூட்டத்துக்கு போறீங்களே, அதுல ஒருத்தி சொன்னால, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் சிரிச்சா. இன்னொருத்தி சொன்னா, 22 வருஷமா நான் விஜயை லவ் பண்றேன்னா. இப்ப இன்னொருத்தி சொல்லிக்கிறான், என் குழந்தைய ஐசியூல சேர்த்துட்டு விஜயனுடைய கூட்டத்துக்கு நான் வந்துக்கிறேன்றான். இந்த மாதிரி முட்டாள் கூட்டங்கள்லாம் இருந்தா அப்புறம் ஏங்க சாவ மாட்டாங்க? இப்படிப்பட்ட முட்டாள் கூட்டங்கள்லாம் இவன் கூட்டத்துக்கு போனா அப்புறம் ஏன் கூட்ட நெரிச்சல சிக்கன்னு சாவ மாட்டாங்க? இந்த இவன் சொல்றான் அமுல்ராஜ் IAS, அவன் என்ன சொல்றான், என் தாய்மார்கள் கொஞ்சம் யோசிங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம், மயிரும் வர போறதில்ல, மத்த விஜயே ஜெயிக்க போறதில்ல, அப்புறம் எங்கடா நீங்க மயிறு ஒரு தொழில் நீங்க டெபாசிட் வாங்க போறதில்ல. 2026 விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையும் க்ளோஸ், சினிமா வாழ்க்கையும் க்ளோஸ். அவன் அமுல்ராஜ் IAS என்ன சொல்றான் தெரியுமா, நாங்க இந்த மகளிர் உரிமை தொகை நிறுத்திடுவோன்றோம். இந்த மாசம் 1000 ரூபாய் தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு தன்னை பெறாத பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மூதாட்டிகளுக்கும் வயதான தாய்மார்களுக்கும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறாரே நம் தலைவர் அவர்கள், அந்த மாதம் 1000 ரூபாய் அதை நாங்கள் நிறுத்துவோம், அது தேவையில்லைன்றோம். அந்த அமுல்ராஜ் IAS அந்த தமிழக வெத்து கழக பொதுக்குழுவில் பேசுறாங்க, அவன் நிறுத்திடுவோன்றான். அடுத்து இந்த இலவச பஸ் பயணத்தை நிறுத்துவோன்றான். இந்த புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 ரூபாய் தலைவர் தளபதி கழக ஆட்சியில் வழங்குறாருல, அத்தை நிறுத்திடுவான்றோம். எவ்வளவு பேசுறானுங்க. இவன் நடிகர் விஜய், அவனுக்கு சொல்றேன், டேய் நீ பெத்த அப்பா அம்மாவுக்கே சோறு போடாதவன். அது அவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டிக்கிறான் பாரு, அந்த புஷி ஆனந்தன், அவன் பேச்சை கேட்டுன்னு பெத்த அப்பா அம்மாக்கே நீ சோறு போடாதவன். கட்டின பொண்டாட்டியை வீட்டு விட்டு துரத்திட்டு சொந்த பொண்ணு சொந்த பையனை வீட்டு விட்டு அமிச்சிட்டு கண்ட நடிகைகளோடு குடும்பம் நடத்தினுக்கிற ஒரு குடிகார பையன் நீ, ஒரு குடிகார பொம்பளை பொறுக்கி விஜய் நீ எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்ன சொல்றது, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இவனுக்கு சொல்றானுங்க, அதாவது மக்கள் தூக்கி எறிவாங்களாம். நான் சொல்றேன் கேட்டுக்க, விஜய்க்கு சொல்றேன், உனக்கு ஜாலரா அடிக்கிறான் பாரு, அந்த ஆதவர்ஜுனா, அந்த அமுல்ராஜ் IAS, அந்த புஷி ஆனந்த், மயிர் ஆனந்த், அந்த நிர்மல்குமார், அவன் கூட எவன் வாங்குறான், அத்தனை பாடூஸ் பசங்களுக்கு சொல்றேன், 2026 எங்கள் தலைவர் தளபதி, தேச தலைவன், உலகத்தமிழன், உலகத் தமிழன், உலகத் தலைவன் எங்கள் தலைவர் தளபதி. எங்க தலைவர் தளபதி தான் 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், மன்னிக்கவும், நமது தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். திமுக அமைச்சரவை எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வாலிப கலைஞர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் எங்கள் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதனால அதாவது நம்ம விட்டுட்டோம் பேசுறான், ஆதவர்ஜுனா பொறுக்கி போய் எல்லாம் பேசுறான். அவனை நேரா பார்த்தனா என் காலில் இருக்கிற அறந்து போன செருப்பத்துன்னு அடிப்பான் அவன் ஆதவர்ஜுனாவை. என்ன அதனால விஜய்க்கு சொல்றடே, நீ ஒரு பொம்பளை பொறுக்கிடா, குடிகார நாய், நீ என்ன சொல்றது, எங்க தலைவரை பத்தி எல்லாம் உனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை. 41 பேரை கொண்டு போட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணல பாடுறா, எங்களை கேட்கணும். பட் இருறா பேசுடா, எவ்வளவு பேசுறா. இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் பேசுவியா, இதுல உன்னை வெற்றி சில டே விஜய், டே பொம்பளை பொறுக்கிய குடிகார நாய, டே பரம்போக்க பேசு, எவ்வளவு பேசு. உன் கூட வரவன் பாடுறா, எவனா ஒரு பேர் சொல்ற மாதிரி அவன் கூட பாரு. நீயே பொறுக்கி பிள்ளைகா பையன், உன் கூட அப்படி இருப்பான், உன் கூட அப்படிதான் இருப்பான்.